கடவுளே, ஏன் தான் தண்டனை தீர்தோ, ஏன் தான் வெளியே அனுப்புறானுங்களோ தெரியல. ஜெயிலுக்குள்ள இருக்கும் போது மணி அடிச்சா சோறு போடுவான், வெளியே வந்த உடனே பசி வயித்த கிள்ளுது. என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏண்டா பழையபடி ஜெயிலுக்குள்ள போயிடுவோமா? ஓய், என்னடா பேசாம இருக்கிற? ஏதோ சொன்னியா? பசி கால் அடிக்குதுடா, ஒன்னும் கேட்கல. பழையபடி ஜெயிலுக்கு போயிடுவோமா? சோறு இல்லையா? எப்படி அங்கதானா போறோம்? வந்து 2வது நாள்லயே போயிடணுமா ஜெயிலுக்கு? அந்த 2 நாளைக்குள்ள பூவாக்கு என்ன பண்ணுவேன்? பாத்தியா, இவ்வளவு சோத்த வெளியே போற அளவுக்கு ஒருத்தன் வீட்டுல இருந்து இலை விழுவுதுன்னா அவன் நாணயமாவா சம்பாதிச்சிருப்பான்ற. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இப்போ போறதுக்கு முன்னாலே புடிச்சுக்கலான்றியா? அது இல்லடா, கண்ட ஆளுகிட்ட நம்ம போய் அடிச்சு திருடிட்டு இருந்தோமா, அனாவசியமா மாட்டிக்கிட்டோம். ஊரை கொள்ள அடிக்கிறவன் எவன்னு பார்க்க வேண்டியது, அவங்கிட்ட நம்ம கொள்ள அடிக்க வேண்டியது. ஐடியாடா. அப்பதான் நம்மளும் மாட்ட மாட்டான். நம்மள காட்டி குடிக்க போறானாக்கா அவனே மாட்டிக்குவா இல்லையா? இப்ப இந்த சர்க்கிள்ல யார் கொள்ளக்காரன் கண்டுபிடிக்கணும். உனக்கு வாயிலியா கேட்கும், காதை கொடுறா. ஏதோ ஆசையா கொடுக்க போறேன்னு நினைச்சேன். ஐயா, கூட்டத்தை ஆரம்பிக்கலாமா? பேச ஆரம்பிக்கலாம். பொதுமக்களே, நம்முடைய எதிர்கால சந்ததிங்க ஆற்றலின் தூதுவர்களாகவும் அறிவின் பட்டாளங்களாகவும் உருவாகணுங்கிறதா நம்ம சேர்மன் ஐயாவோட கனவு. ஐயோ, நம்ம ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டணுங்கிறத சேர்மன் ஐயா தீர்மானிச்சு கொஞ்சம் நிதி வசூல் செஞ்சது உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும் நினைக்கிறேன். நிதி வசூல்னா அவருக்கு நிலாச்சோராச்சே, அந்த துறையில அவரை ஒண்ணும் பண்ணிக்க முடியாது. பட்டாளத்துக்காரரே, கரெக்டா சொல்லிட்டீங்க. வசூலான பணம் பத்தாதனால பாதியிலேயே நிக்குது. மீதி பள்ளிக்கூடத்தை கட்டி முடிக்கிறதுக்கு இப்ப நிதி வசூல் பண்ண போறீங்களோ? கரெக்ட். அன்பர்களே, பெரியோர்களே, உங்களுக்கு ஒரு அதிசயமான சமாச்சாரம் சொல்ல போறேன். நேற்று ராத்திரி நான் படுத்திருந்தேன். எந்த வீட்டுல படுத்திருந்தீங்க? அட, என் வீட்டுல தாயா. அன்பர்களே, தாய்மார்களே, ராத்திரி என் வீட்டுல நான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். என்னுடைய கனவுல ஒரு வெள்ளை தாமரப்பூ, அது மேல வெள்ளை சேலை கட்டி கையில வீணை ஏந்தி கொள்ள அழகோட கலைவாணிய பார்த்தேன். உடனே அந்த அம்மா என்ன பார்த்து கோபமா, ஏ நாகலிங்கம், எனக்கு நீ இருக்கிறதுக்கு ஒரு இடத்துல கட்டி கொடுக்க முடியாதா அப்படின்னாங்க. நான் பதறி போனேன். உடனே சொன்னாங்க, அந்த அறகுறையா நிக்கிற பள்ளிக்கூடத்தை உடனே கட்டி முடி அப்படின்னு எனக்கு கட்டளை போட்டாங்க. அம்மா, தாயே, கோவிச்சுக்காதீங்க, வருத்தப்படாதீங்க, எப்படி அந்த பள்ளிக்கூடத்தை கட்டி முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு கண்ணை முடிச்சு பார்த்தா சரஸ்வதி போயிட்டாங்க. சரஸ்வதி அம்மாவுடைய குறைய நிவர்த்தி பண்ணணும்னா நீங்க நிதிய வாரி 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 வழங்கணும். அப்பதான் ஆறுதல் அடையும் சரஸ்வதியுடைய மனசு. எந்த சரஸ்வதி? கோடி வீட்டு சரஸ்வதியா, மாணி வீட்டு சரஸ்வதியா? அப்படி கேளு. சபாஜனா, இதுக்கு முன்னால அணைக்கட்ட நிதி திரட்டினீங்களே, அது என்னாச்சு? தண்ணி வரட்டும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மருத்துவமனை கட்டுறதுக்கு நீ சேர்த்தீங்களே, அது என்னாச்சு? கைராட்சிய பாருங்க, வசூல் பண்ணோன்னு நோய் நொடியெல்லாம் மறைஞ்சு போச்சுது. மாஜி எஜமானரே, மன்னிக்கணும். சேர்மன் சார், உண்மையை சொல்லுங்க, வசூல் பண்ண பணம் என்னாச்சு? பத்திரமா இருக்குது. உங்க வீட்லயா? ஏய், வக்கீல்தனமா பேசப்படாது. இது பொது இடம். பணத்தை பத்திரமா பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன். ஆமாமா, உங்க சொந்தக்காரர் பேர்லயும் வேண்டப்பட்டவங்க பேர்லயும் பேங்க்ல போட்டு வச்சிருக்கீங்க. ரங்கா, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஊருக்கு சொல்லுப்பா. ஊராருக்கு தெரியாத நான் என்னங்க சொல்ல போறேன் புதுசா? அவங்கதான் பாத்துக்கிட்டு இருக்காங்களே, ஊரார இலக்க வச்சு தன்னையும் தன் சொந்தக்காரங்களெல்லாம் உப்ப வச்சுட்டு இருக்காருல, அது போதும். போதுமா? இதுவும் பத்தாதுன்னா நம்ம சொல்லி பிரயோஜனம். அந்த பழக்கம் உள்ளவங்க உம்மை சுத்தி தான் இருக்காங்க. மூடு. எங்க நாகலிங்கையாவ ஊர்ல 4 பேர் நல்லவருன்னு பாராட்டுறாங்க. ஆமாமா, அவரை சுத்தி ஆமாம் போடுற 4 பேர் தான் பாராட்டுறாங்க. தெரியுதா அம்மாடி? நாய்வாரை நம்பி நிறைய கிடக்க முடியாது, தெரியுமா? சேர்மன் சார், நீங்க கையும் களவுமா பிடிபடத்தான் போறீங்க. உங்க கைக்கு விலங்கு மாற்றத்தான் போறாங்க, இது உறுதி. ஏயா, உங்களை எல்லாம் தான் கேட்கிறேன், இந்த ஆளுக்கு நிதி கொடுக்க போறீங்களா? மாற்றம்னா ஏன் உட்காந்துருக்கீங்க? நேரத்தை வீணாக்காதீங்க, காலையில் எழுந்திருக்கணும். போங்க, நான் வரேன். சரி, அதான் போங்க. ஏயா இவ்வளவு நேரம் கரடியா கத்தணும்?
அவன் வந்து ஒரு வார்த்தை சொன்னா எல்லா பையலும் அந்த பக்கம் சாஞ்சிட்டானுயா. இப்ப என்ன பண்றது? அதானே எனக்கும் ஒண்ணும் புரியல. மாத்தியா மாத்து. நாகலிங்கம் யார்? நாகலிங்கத்துடைய முகவரி என்ன? மாண்புமிகு மேன்மை தங்கிய மாண்புமிகு ஆபீசர் அலங்காரம் கேட்கிறார். அடியன் தான் நாகலிங்கம். ஆமாங்க, அவர் தாங்க நாகலிங்கம். உங்க வருஷாந்திர வருமானத்திலே நீங்க ஏன் கணக்கரம்புல உட்காருங்க. நீங்க அங்க உட்காருங்க, நீங்க இங்க உட்காருங்க. நம்ம உட்கார வரல, செக் பண்ண வந்திருக்கோம். டியூட்டி ஃபர்ஸ்ட். பை தி பை, இவங்க ஃபைல் எங்க? பகல்ல. யார் வேணுங்க? ட்ரஸ்டி, கோவில் ட்ரஸ்டி, ஆமா. பஞ்சாயத்து போர்டு சேர்மன், ஆமா. பேங்க் ஏஜென்ட், ஆமா. பாலம் கட்ட கான்ட்ராக்டர், ஆமா. அத்தனையும் ஐயா தான். ஆமா. ஊழலுக்கெல்லாம் மொத்த கான்ட்ராக்ட் இவர் தான். ஆமா. என்ன மேன், இதெல்லாம் கேள்விப்பட்டு தான் கணக்கு எல்லாத்தையும் செக் பண்ணாம வந்திருக்கிறோம். ஓகே. ஐயோ லுக்கியா, கோயில் கணக்குல என்ன மேன் எழுதி இருக்கிற? அபிஷேகத்துக்கு பசும்பால் எழுதி இருக்கிற, நீ போடுற பால் அபிஷேகம் பண்ற. விளக்குக்காக எண்ணெயை வாங்கிட்டு பழையபடி அது மளிகை கடையில் இருக்கு. அது எப்படி உங்களுக்கு தெரியுது? மளிகை கடை டின்ல திரி இருந்தது மேன். இல்ல, அது அணில் தூக்கி போட்டதுங்க. ஓஹோ, இவன் தான் அணிலா? வாட் மேன், கோயில் யானைக்கு பிரசவம் பார்த்த செலவு 3000 ரூபான்னு கணக்கு காட்டி இருக்கிறியே. யானை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ண, அங்க போய் பார்த்தாலும் ஆம்பளம். இல்லைங்க, இப்ப பிரசாத செலவுன்னு எழுத சொன்ன அவன் தாங்க பிரசவ செலவுன்னு எழுதிட்டான். அறிவு கட்டவன். கோவில் செவத்துக்கு பட்டடிச்சதா கணக்கு எழுதியிருக்கிற. கோவில் செவத்துல பட்டையை காணும். யார் அடிச்சது பட்டை? நீ வாய மூடு மேன். டாலர் வேற உனக்கு. நாகலிங்கம், உனக்கு எப்ப மேன் கல்யாணம் ஆச்சு? ஏன் எப்பவோ கல்யாணம் பண்ணிட்டு இப்ப வந்து ஏன்னு கேக்குற? எப்ப ஆச்சு? கேட்ட கேளுங்க பதில் சொல்ல மேன். என்னங்க, ஒரு குழந்தையே இருக்குதுங்க. குழந்தை யார் மேன் கேட்டா? கல்யாணம் ஆச்சா? கரெக்டா பதில் சொல்லு. எங்களுக்கு குழந்தை நாய்க்குட்டி எல்லாம் தேவையில்லை. ஆச்சுங்க. கல்யாணம் ஆகி எவ்வளவு வருஷம் இருக்கும்? என்ன ஒரு 12 வருஷம் இருக்கணும். என்ன அதுவும் தோராயமா நான் சொல்லுவேன், கரெக்டா கணக்கு வச்சுக்க மாட்டேன். நேரம் இல்ல மேன். ஆமா, கல்யாணத்துக்கு நீ என்ன வரதட்சணை வாங்கின? நான் ஒண்ணும் வாங்கலைங்க, போட்ட நகையோட வந்துட்டேன். வந்துட்டோ இல்ல வந்துட்டாளா? இல்ல, அவன் நான் வந்தா தானே அவளு வருவா. சரி, பவுன் எத்தனை தேர்? ஒரு 10 பவுன் தேருமா நகையெல்லாம்? 10 பவுன் தேருங்க. சரி, இந்த ஒரு தூணுக்கு சரியா போச்சு. மிச்ச தூணெல்லாம் இவ்வளவு பெரிய வீட்டை எப்படி கட்டின? அண்ணன் விசாரிச்சு பேச்சு இருக்கு சார். நமக்கு பாத்ரூம் போலாம். வெளியில போயிட்டு வந்துருங்க. ஹை, தங்க சிலைய வந்து நிக்குது. ஐயா, அது ஐயாவோட தங்கச்சிங்க சார். முதல்ல அந்த பொண்ணு நாளுடைய தங்கச்சியா நம்ம செக் பண்ணணும். எஸ், அது கடைசி ஐட்டம். என்ன மேன், வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்க, கையை பின்னாலே வச்சிட்டு இருக்க. வாட்ட ஒண்ணு இல்லைங்க, அது கணக்கு புத்தகம். கணக்கு புத்தகம். இது உன் ஜாதகம். நீ எங்க படிக்க வச்சிருந்தாலும் இன்னைக்கு உள்ள விட போறல. டவானி நான் காரியா. எஸ், தயவு தாட்சிணி ஒண்ணு பார்க்க வேண்டியது. எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கூட தயவு தாட்சிணி இல்லாம இடிச்சு பாத்துரு. என்னங்க என்ன வேணுன்ற? பயிர மோதிரம் கணக்கு வந்துருக்கா? புடுங்க புடுங்க. ஐயோ டவாலி, இந்தயா கவலைப்படல. டவாலியை கூட்டிட்டு போய் 1 கோடி 3 சைபரை கூடியா கூட்டிட்டு போ. 1000 ரூபாயா? வாங்க, வாங்கிட்டுமா? ஐயா அவனுக்கு நான் எவ்வளவு சிட் ஆபீசர், என்கிட்ட வேற பாக்குற நீ வந்து லஞ்சம்ங்கிற வார்த்தை வாயிலிருந்து வரலாமா? நான் கூசல. ஏதோ நன்கொடை, அன்பளிப்பு, காணிக்கை அப்படி சொல்லிட்டாங்கன்னா அவர்களுக்கு ஒரு பெருமை, நமக்கு ஒரு பிரயோஜனம். உங்களுக்கு டவாலி மேலதான் அன்பா, என் மேல அன்பு கிடையாதா? நிறைய வச்சிருக்கேனே. அன்பு வச்சிருந்த என்ன பிரயோஜனம்? அழிப்பு என்ன அன்பளிப்பா கொடுக்குறேங்க. உங்களுக்கு 1 கோடி 3 சைபர். இல்ல நானும் என்ன டவாலியா? விளையாட்டா? ஒரு சைபர் கூட சேர்த்தாங்க 10,000. என்னங்க இது? 10,000 என்னங்க இது? சைபர் டவாலி என்ன 1 3 சைபர்? ஓகே ஓகே. இங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் சரிப்பட்டு வரல. இது ஒண்ணும் தெரியல, எனக்கு இடம் பிடிக்கல. இப்ப டைம் ஆச்சு, நம்ம 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் தங்குவோம். கணக்கெல்லாம் எடுத்துட்டு இவங்க அங்க வரட்டும். சரிப்பட்டு வரல, நாளைக்கு போலீஸ் வந்து கம்ப்ளீட்டா இடிச்சு தள்ளுவோம். நீங்க சொன்னபடி உங்களுக்கு ஒரு சைபர் போட்டு கொடுத்துறேங்க. நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல் வேண்டியது இல்ல. நான் வந்து ஆல் இந்தியா ஸ்டார் தங்கறதுக்காக கட்டி வச்சிருக்கேன். அந்த இடத்துல 2 நாளைக்கு விருந்தனா வந்து தங்கி பாருங்க, அப்புறம் தெரியும் என்னோட அருமை. அது சரியா? சாருக்கு சகல வசதி கிடைக்குமா? ஐயோ, கலகலன்னு கிடைக்குங்க. கலகலன்னு என்ன அர்த்தம்? தண்ணி மட்டும் வாருங்க. ஓகே ஓகே, போதும். 2 ரவுண்ட் போடக்கூடாது. உடனே சாத்தன் ஒரு தலை மாதிரி நின்னுடுவான். இப்படி இருந்தா ஸ்டெடியா இருக்கிறது அர்த்தமா? அடிச்சே உட்காரு. நம்ம என்ன இப்ப சொர்க்கத்துல இறங்குறான்? சரி, சொர்க்கம் அங்க மகாத்மா காந்தி இருப்பாரு இல்லையா? அவரு நம்ம சொர்க்கம் போற வழியில் இருக்கிறோம். அந்த நேத்து அவன் சேர்மன் சிப்ஸ் நீட்டுறான். ஒரு ஆபீசர் கௌரத்தியா இல்லாம அல்பதனமா நாய்க்கு வர மாதிரி கவரியா. ஏண்டா சாப்பிடாம அதுக்கு பதிலா கேஷா வாங்கி உள்ள போட்டு முடியும். அசிங்க கவனிச்சாடா. போன வாரம் இதே நேரத்துல நம்ம ஜெயில களி தின்னோம்.
இங்க பத்தியா விஸ்கி என்ன அது என்ன இது எல்லாம் அந்த சேர்மன் பைய அவன் தேவை செங்காகர சங்கிலி ஒரு பழமொழி சொல்லிருக்கான் தெரியுமா உனக்கு? என்ன சார்? எச்சலை கூட வாய் வரும், அப்படி வர்ற நேரத்துல திடீர்னு ஒரு காத்துச்சுன்னா அது போய் தந்தி கம்பியில ஒட்டிக்கும். யார் எச்சல் என்ற நம்மள சொல்றியா அந்த சேர்மன் பையனை சொல்லு. என்ன நம்மள சேர்த்தவனும் எச்சலதான் நம்மளும் எச்சலதான். நம்ம சின்ன எச்சல அவன் பெரிய எச்சல. ஒண்ணு குறைந்து ஏண்டா நரி கொண்டு வந்து நாடகமான நடத்துறீங்க. நாடகம் நான் யார் தெரியுமா? தெரிஞ்ச ஒண்ணு சொல்றேன். என்ன ஆபீஸுக்குள்ள போட்டு அடிக்கிறீங்க? ஓவரா குடிச்சீங்களா? யாரு குடிச்சது? யாரு இவன் ஆபீசர் ஆகிவன்? அயோக்கியா பேசுங்க. டெய்லியில இருந்து கொண்டாந்த கைதிங்க இந்த பயிலுங்க. இவனுக்கு தின்னதையும் குடிச்சதையும் பார்த்த உடனே எனக்கு சந்தேகம் தான். ஏன் சொல்ல? சரி, அது கிடக்கட்டும். கடைக்கு நமக்காக ஜமா பண்ணி கூட்டிருக்காங்க. நம்ம ஸ்பெஷலா விசாரிக்க போறாங்கன்னா கணக்கு புத்தகம் அத்தனையும் கையோட கொண்டு வர சொல்லிட்டாங்க. அடி மேல அடியா இருக்குது. சரி புறப்படு. கலெக்டர் வந்திருக்காங்க நான் சும்மா போறேன். இல்ல கை உடையில கொண்டு கதவை கூட்டிடுவான். இந்த புறம்போக்கு பசங்க கூட்டிட்டு போயிட்டாங்களே, ஒருவேளை போலீஸ கூட்டிட்டு வருவானுங்களா? அவன் பெரிய கோக்கு கூட அவனுக்கு ஒரு குடிமி போலீஸை கூட்டி வருவாங்கல்ல. நம்மளை மாட்டி விட்டானுங்க. அவங்க வண்டவாளத்தெல்லாம் எடுத்து விட்டுருவேன். அவனையும் சேர்த்து கூட்டி போயிருவாங்க தெரியுமில்ல. அடிப்பேனா உட்காருங்க உட்காருங்க. உட்கார வச்சு மிதிக்க போறீங்களா? உங்களையா? இப்ப ஒண்ணும் மிதிக்க மாட்டேன். இந்த கடுப்புல வச்சதை விட இது என்ன தெரியுமா? ஐயோ மகாலட்சுமி மகாலட்சுமி. இத மாதிரி கட்டு கட்டா உங்களுக்கு கொடுப்பேன். அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா கட்டுப்பாட்டை மீறி எந்த வேலை செய்ய சொன்னாலும் செய்வோம். சரி, நீங்க நல்ல நடிகர்னு எனக்கு தெரியும். நான் சொல்ற மாதிரி நடிக்கணும். கோல் எடுத்தா குரங்காடுங்க, கால் எடுத்தா நாங்க ஆடுவோம். சரி, நான் சொல்ற மாதிரி வேஷம் போடுவீங்களா? எந்த வேஷமானாலும் கொடுங்க, போடுறோம். நீச்சல் உடையில மாத்திரம் வர மாட்டோம். இமயம் முதல் குமரி வரை, குமரி முதல் கிழவி வரை, அங்கெங்கனாதபடி எங்கெங்கும் பிரம்மாண்டமாய் தலைபூஜை, பாதபூஜை, கைபூஜை, கால் பூஜை எல்லாம் பெற்று அண்ட அண்ட பகிரங்க தேங்காயூர் சீனிவாச தம்புரான் பராக் 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 சோரி மேரா காம். திருடுவது எங்கள் தொழில். பக்தர்களுடைய உள்ளத்தை திருடுவதுதான் எங்களது தொழில் என்று எனது சீடன் சொல்லுகிறான். சக்கரப்பேட்டா குருமரிஷி தேவ ஏண்டா அந்த சிறுவனை அடையட்டா. திருவா கண்ணு உன்னை சாமி கூப்பிடாரா? அந்த சிறுவனை அல்ல, ஜிப்பா போட்ட உண்மைத்தான் சிறுவன் என்று அழைக்கிறது சன்னிதானம். அச்சம். என்ன கொழுப்ப பாத்தியா? நான் சிறுவனா? சாமி, என் மனசுல ஒரு குறை ஒண்ணு இருக்குது. ஜனக ஜனக பாயலபாஜே சௌதமின் கச்சாந்து. ஆறான ஆட்டம் ஆடினாய். நீ அமர்ந்திருக்கும் நாற்காலி ஆட்டம் கண்டு விட்டது. இப்பொழுது பதவி இழந்து நிற்கிறாய் என்கிறார். அப்ரோ என்ன ஞானதிஷ்டி, என்ன ஞானதிஷ்டி. சாமி, எனக்கு ஒரு எதிரி இருக்கிறான். அவனை அடக்கறதுக்கு வழி சொல்லுங்களேன். பம்பளி மாசானோடி நிசா மாதுள பிஞ்சா பத்திரமா கண்டதே. நாயும் பேயும் உறங்கும் நடுரிசையில் இந்த லேகியத்தை 3 முறை உன் நாக்கில் தடவு. விட 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 விடங்கா தடந்தே சட 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 சடங்கா. உன் நாக்கு தேய தேய எதிரியின் பலமும் குறைந்து கொண்டே வரும். அர்பஷ்தான். அவ்வளவுதான். சாமி, என்னையும் கொஞ்சம் கவனிங்க. உன்னுடைய முதல் மனைவி கிணற்றிலே விழுந்து செத்ததா? ஆமாம் சாமி. இரண்டாவது மனைவி முளகா பஜ்ஜி சண்டை வந்து தூக்கிலே தொங்கியதா? ஆமா. மூன்றாவது மனைவி சாமி, இருப்பாளா போய்விடுவாளா என்ற சந்தேகத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறாயா? ஓஹோ, சக்கரபீட்டா சாந்தர்வீரிஷிமீன் ஆக்ரோடுமித்த நாகேஷா பிரதம்பை. மானிடா, இதோ இந்த லேகியத்தை உன் மனைவிடம் சொல்லி விடாமல் ஒரு மண்டலத்திற்கு சேவிக்க சொல். நீ செத்தாலும் சாவாயே தவிர அவள் சாக மாட்டாள். கவலைப்படாதே, அவளுக்கு நிச்சயம் மறுமணம் நடக்கும். இது என்ன அக்கிரமம்? நீ மாத்திரம் 3 தடவை செய்து கொண்டிருக்கிறாய், அவள் 2 தடவை செய்து கொண்டால் என்ன? என்ன 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 என்னடி? பக்த கோடிகளே, இந்த சாமியை எங்க கூட்டிட்டு வரதுக்கு நாங்க நிறைய செலவு பண்ணி இருக்கிறோம். நேற்று பார்த்திருப்பீங்களே, யானை வாழ வேடிக்கை அதெல்லாம் நடந்தது. அதனால நல்ல மனசோட நிறைய காணிக்கை வாரி கொட்டுங்க. காசு இல்லாதவர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அம்பேல்,
கையில் இருக்கும் வாட்சையோ மோதிரத்தையோ கரட்டி போடுங்கள். அபேல் தங்கமாகவோ எவ்வளவு வேண்டுமானாலும் போடுங்கள். அபேல் அல்லாரோ லாலிலாலி மிஸ்ஸஸ் நாகலிங்கம் அரையுங்கு. வாருங்கள் அன்னபூரணி, வாருங்கள். முன்னாள் தலைவரின் மனைவியே 16 செல்வங்களையும் பெற்று பெருந்தேவியாக நீங்கள் வாழ வேண்டும். சுவாமி, என் மனசுல ஒரு பெரிய பாரம் இருக்கிறது. யாம் அறிவோம். உங்கள் வீட்டிலே ஒரு பெண் திருமணமாகி கணவனை இழந்து புழு போல் துடித்துக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்குமா சுவாமி? எப்படி கிடைக்கும்? அவளுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கிறதே. அதை தீர்த்து வைக்க ஏதாவது வழி உண்டா சுவாமி? இன்றைய இரவு 12 மணிக்கு சமாதி நிலையிலே இருந்து கொண்டு சர்வேஸ்வரனோடு பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன். அந்த ஆத்ம பூஜைக்கு அவளை அனுப்பி வையுங்கள். அவசியம் அனுப்பி வைக்க கருணை காட்டுங்கள் சுவாமி. நிச்சயம் நிச்சயம். கனிபிடியுங்கள் கனிபிடியுங்கள். ஆசீர்வதா ஆசீர்வதா மங்களா. பூஜைக்கு வந்த மலரேவா, பொட்டில்லாத நிலவேவா, வெண்ணிற ஆடை பெண்ணேவா, பா பா பா. சுவாமி, எனக்காக நீங்க பூஜை செய்ய போறத அண்ணி சொன்னாங்க. அதுக்காக வந்திருக்கேன். பூஜையை ஆரம்பிக்கலாமே. சுவாமி, தங்கள் பாதங்களை. எதற்கு பாதங்கள்? முட்டி பூஜை செய்தாலே போதுமே. முட்டி பூஜாதியே சத்தமா ஐநாவராங்கேஷோ அமிஞ்சக்கராவேஷோ. நீ காய்ந்த சருகாக இருக்கிறாய். உன்னை பூத்து குலுங்கும் மலராக நான் மாற்றுகிறேன். இது சர்வசேத்திர தீர்த்த ஷாம்பைன் என்பதாகும். முனிவர் கை மீது உன் கைவை வையம்மா. அச்சம் எதற்கு என்று இதை பருகு. இதை பருகினால் கடந்த கால நினைவெல்லாம் கண் முன்னால் ஓடி வந்து விளையாடும். பருகு. அர்ச்சனோபி அர்ச்சனோபி அசக்க அசக்க. ஆஹா, அமக்கள் ஆசீர்வாதா அமக்கள் ஆசீர்வாதா. அம்ச கலாவல்லிக்கு ஒரு குதூகலம் ஆரம்பமாகிவிட்டது. விட்டது குதூகலம்பம் ஆரம்பமாகிவிட்டது. அப்படி மெல்ல 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 இருமுகங்கள் ஒன்றாக கலக்க வேண்டும். ஏதாவது ஒரு போதையாக தெரிகிறதா? ஆம் சுவாமி, மயக்கமாக இருக்கிறது. அப்படித்தான் இருக்கும். உடம்பிலே ஏதாவது ஒரு புது உணர்வு தெரிகிறதா? ஆம் சுவாமி, ஏதோ புதிய உலகத்தில் சஞ்சரிப்பதை போல் இருக்கிறது. அப்படித்தான் அது சஞ்சரிக்கும். மெல்ல மெல்ல. மயங்கி விட்டாள் மாது. கண்ணே, போன ஜென்மத்து நினைவுகள் வருகிறதா? வருகிறது சுவாமி. என்னை நன்றாக உற்றுப்பார். போன ஜென்மத்தில் நீயும் நானும் கணவன் மனைவியாக இருந்தோம். ஆமாம் சுவாமி. நம் இருவருக்கும் முதல் இரவு நடந்ததே, அது நினைவுக்கு வருகிறதா? போங்கள் சுவாமி. இருந்தாலும் நீங்கள் ஒரு இது இது என்றால் இது என்றால் சுவாமி, எங்க பெரியப்பா பட்டாளத்துக்காரரு. கொஞ்ச நாளும் அவளுக்கு உடம்பு முடியல. நீங்க தான் காப்பாற்றணும். நிச்சயமாக காப்பாற்றுகிறோம். அதற்காக தானே அவதாரம் எடுத்திருக்கிறோம். எத்தனை ஆதாரங்கள்! அது இது ஒன்று. சக்கரபீட்டா, கனி சிதறிய இடத்தில் கண்ணியை அமரவை. நான் நிஷ்டையில் ஆண்டவனிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன். இப்படி ஒரு தம் பிடிக்கும் ஒரு ஜந்துவை, அதாவது ஒரு ஜென்மாவை இந்த கலியுகத்தில் பார்ப்பதே ரொம்ப அரிது. சுவாசத்தையே கட்டுப்படுத்தி ஆண்டவரிடம் பேசுவானா? ஆமா, உங்க பட்டாளத்து பெரியப்பா தப்பு தண்டாகலாம் போக மாட்டாரே, ஒரு முரட்டாள் இல்லையே? ஏன் சுவாமி? எங்க குருதேவர் துஷ்டரை கண்டால் தூர விலகுவார். அப்படி ஒரு சுபாவம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அட்ஜஸ்ட் பண்ணிப்பார். அப்புறம் என்ன, உங்களுக்கு வரமே கிடைச்ச மாதிரி தான். குழந்தாய், உனது பெரியப்பா பட்டாளத்தில் இருந்து கொண்டே சுட்டதும் அல்லாமல் அது பல வேறு பட்டும் இருக்கிறது. அதனுடைய பாவம் தான் இன்று அல்லாடுகிறார். அதுக்கு விமோச்சனமே கிடையாதா சுவாமி? அதாவது இவங்க பெரியப்பா எழுந்து நடமாட உணர்த்தக்குள்ள ஏதாவது உத்தரவு பிறந்திருக்கிறதா சுவாமி? சக்கரபீட்டா, தீர்த்தம் கொண்டு வா. குவாட்ரா ஃபுல்லா? நான் சொல்லுவது 7 கடல் தீர்த்தம். ஐஸ் போடாமல் கொண்டு வாடா. 7 கடல்? கலக்கடலா கவிநாட்டகா? கலக்கலடா.
கங்கா யமுனா சரஸ்வதி கிருஷ்ணா காவேரி கோதாவரி தர்மத வைகை தாமரபரணி அதற்கும் மேலே கூவம் கூவமது கலந்து கலந்தே படகும் விட்டு உள்ளடக்கமாய் ஒரு மொத்தமாக சென்றாரோ. அம்மா அவர்கள் பயபக்தியாக தீர்த்தம் வாங்கிக் கொள்ளுங்கள். அஷ்டலட்சுமி கடாட்சங்கள். தீர்த்தோபியா சத்ருஹன் சிங்கா. தீர்த்தத்தை பயபக்தியாக சாப்பிட வேண்டும். இங்கே நீ தீர்த்தம் சாப்பிட்டால் அங்கே உன்னுடைய பெரியப்பா குணமடைந்து விடுவார். சர்வதோஷ நிவர்த்தேய சிஞ்சதே யதுங்கோஹ கண் சுழட்டலோபி நததே லேசா விழுந்தோபி. கழுத்துல மஞ்ச கயிறு தெரியுதுடா, பாவண்டா. வம்ச ஆஹா முகலட்சணா ஏஷனேதே முந்தா. கடவுள் பேரை சொல்லி ஊரை ஏமாத்த காலி பக்கம் இந்த உழைக்காம உயிரோட விடுறேன். நாளை காலையில உங்களை இங்க பார்த்தேன். துளைச்சு போய் துளைச்சு ஜாக்கிரதை. ஐயோ 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 அம்மா அப்பா ஐயோ சக்கரை பீட்டா சக்கரை பீட்டா சக்கரை பீட்டா. நான் உங்க அடிக்கிறேன். எங்க அவ? ஏங்க உங்ககிட்ட அடி வாங்கி அவங்க நின்று இருக்கிறான், எப்படி விழ போறோம்? அது ஏங்க அடி வாங்கி விழணும்? ஏய், இந்த வேஷத்தை உங்களை பார்த்தேன். துளைச்சு போய் துளைச்சு ஜாக்கிரதை. சக்கரை பீட்டா அம்மா சக்கரை பீட்டா. ஐயப்பா நான் அவனுக்கு அம்மா இன்னும் எப்படி அகத்துற? அடடே வாயை இப்படித்தான் கிழிச்சானா? உன் வாய குறுக்க கிழிச்சிருக்கா? அட பாவி, அந்த பொண்ணுடைய சொந்தக்காரங்களால ஆபத்தே கிடையாதுன்னு சிக்னல் காட்டினேன். நான் தண்ணி தெளிச்சேன், அது சரியா புரிஞ்சுக்கலையா? ஐயோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு துஷ்ட வேலையில இறங்கினேன். உடனே அவன் ஓடி வந்து முகத்துல கோலத்தை போட்டான், பொண்ணை தோள் மேல தூக்கி போட்டுட்டான், நேரா போயிட்டான். ஏண்டா உன்னை தோள் மேல போட்டுவிட்டு பொண்ணை விட்டுட்டு போக சொல்றியா? இந்த கிண்டல் கிறுக்கெல்லாம் வச்சா எனக்கு பிடிக்காது. உன் வீட்டடியா என் வீட்டடியா ருத்ராட்ச கொட்டை சிதற அளவுக்கு அடிச்சிட்டு போயிட்டான்டா. வேணும்டா, உனக்கு வேணும்டா. நான் ஆபீசரா வேஷம் போட்டப்போ டவாரி வேஷம் எனக்கு கொடுத்தியே அப்படின்னு வைத்தறிச்சல் பட்டியே. இந்த வேஷம் போடும் போது நான் தான் சீஃபா இருப்பேன், நான் தான் சீஃபா இருப்பேன்னு சொன்னேன். சீஃபா இருக்கிறவன் யோக்கியமா நடந்துக்கிறான்டா, இல்லன்னா இதுதான் கதி. விளையாண்டு போயிட்டார். நமக்கு ஏன்டா வம்பு? ஆமா ஆமா, நீ வினையெல்லாம் விலை கொடுத்து வாங்குற. சரி, அடுத்தாப்புல எப்படி? அடுத்தாப்புல என்ன? சேர்மன் தான். சேர்மனா? அவன் முகத்திலயும் ரத்தம் வர வரைக்கும் நீ விட மாட்டிய? டேய் மாப்பிள, இருக்கிறது ஒரு பீடி, உனக்கே சரியா போடு போல் இருக்கு. 2 தம்முக்கு மேல எடுக்காதடா. டேய் டேய், புகையாவது என் பக்கம் விடுறா. சுவாமி யாரது? சுவாமி சுவாமி இங்க என்ன பண்ணுது? படி பூஜை செய்து கொண்டிருக்கிறேன். என்னமோ கத்துனீங்களே சுவாமி. அது கிளிமந்திரம். சுவாமி கையில தீப்பெட்டியா? நான் என்ன பீடியா பிடிக்க வச்சிருக்கிற தீப்பெட்டிய? பூஜை முடிந்த உடனே ஆண்டவனுக்கு தீபாராதனை காட்ட வேண்டாமா? அதற்காக. சுவாமி ஏன் இப்படி நடுங்குறீங்க? அதன் விளக்கமா? சூரிய ஒளியை அப்படியே உள்ளே முழுங்கி நரம்பு அர்ச்சனை நடக்கிறது. குருதேவா, அந்த சுவாமி எங்க என்ன பண்ணுது? பெரியசாமி படி பூஜை, சின்னசாமி செடி பூஜை. சுவாமி என்னம்மா? அன்னைக்கு நடந்த தவறுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன். ஐயோ போதும்மா, நான் பட்டதெல்லாம் போதும். இனிமேல் பட முடியாது. அடியும் உதையும். புண்ணியத்தின் உருவே, கண்ணியத்தின் கருவே. அந்த மாதிரி யாரு இங்க இருக்கிறது? உங்களைத்தான் சுவாமி. நானா? சுவாமி, அன்னைக்கு உங்க சர்வ வல்லமையை புரிஞ்சுக்காம என் புருஷன் உங்களை நல்லா உதைச்சிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். உதையாது. அன்னையில இருந்து சோறு தண்ணி கூட இல்லாம வேதனைப்பட்டு இருக்கேன் சுவாமி. நிஜமாவா முத்தம்மா? ஆமா சுவாமி. குருதேவா, டேய் சக்கர பீட்டா, முத்தம்மா சொல்வதை கேட்டு என் இதயமே வெடித்து விடும் போல இருக்கிறது. கணவன் செய்த பிழைக்காக இவள் மனைவி சிறு பெண், இவள் என்ன செய்வாள்? மன்னிப்போம் மறப்போம். மன்னிப்போம் மறப்போம். அடி வாங்குறத மறந்துரு.
அப்புறம் எதுக்குடா மண்ணி மறப்போம்? சிஷ்யமடையா போடா. பெண்கள் குலுங்கி குலுங்கி அழுவதை பார்த்தால் நானும் குலுங்கி விடுவேன், சில நேரத்தில் குமரி விடுவேன். அம்மா, அழகு முத்தம்மா, உனக்கு என்னம்மா தேவை? இந்த ஏழையோட வீட்டுக்கு நீங்க எழுந்தருளணும் சுவாமி. உங்க வீட்டுக்கா? பயப்படாதீங்க சுவாமி, என் புருஷன் ஊர்ல இல்ல, அடுத்த ஊருக்கு மாடு பிடிக்க போயிருக்காரு. வர இன்னும் 2-3 நாள் ஆகும். நல்ல மாடாக கிடைக்கவில்லை என்றால் கூட ஒரு 4-5 நாள் ஆகும் இல்லையா? ஆக சுவாமி, அதுக்குள்ள உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உங்க புனித பாதங்களை என் கண்ணீரால கழுவணும்னு நினைக்கிறேன் சுவாமி. ஐயோ, வெறும் பாத பூஜை தானா? இல்ல சாமி, நீங்க விரும்புறதெல்லாம் கொடுத்து உங்க புனித ஆத்மாவை திருப்தி அடைய வைக்கணும்னு நினைக்கிறேன் சாமி. அப்பப்பா, ஐயோ ஐயோ, பாப்பா, என்னமோ உடம்பெல்லாம் புல்லரிக்குது. சந்தோஷம், ஒரு குதூகலம். ஆஹா, அழகு ரதமே, பூஜை நடக்கும் புண்ணிய ஸ்தலம் எங்கோ? 15 தம்பி அடி தெரு. 9 மணிக்கெல்லாம் வரீங்களா சாமி? 9 மணியை நான் இன்று அடிக்க விட மாட்டேன். 8:45 எமது பாதம் உமது இல்லத்தில் இருக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சுவாமி. வரேன் சுவாமி. அழகு சிரிப்பு. பஞ்சவர்ண கிளி கொஞ்சி விட்டு பறந்து போகிறது. ஆக எப்படியும் வரும்போது நொண்டிட்டு தான் வர போற. அதை கேட்டா இப்ப பிடிச்சா நொன்ற. பாரு, முத்தம்மா பேச்ச கேட்டுட்டு அவ வீட்டுக்கு போயிடாதரா. சக்கர பீட்டமடையா, கனியை நான் தேடி செல்லவில்லை, கனி என்னை தேடி வருகிறதடா. ருசி பார்க்காமல் விடுவேனா? அங்க போய் ருசிடா. போட பாவி, இந்த வேஷத்துல நல்ல வேலைக்கு சோறு கிடைச்சிட்டு இருந்தது, தின்னுட்டு இருந்தோம். அங்க போற, எக்கு தப்பா மாட்ட போற, மறுபடியும் கம்பி எண்ணத்தான் போற. அவ்வளவுதான். என்னை கூட கூட்டி போய் வேணாம். அதாடா ஜிக்கு ஜிக்குங்குது. ஐயோ, வாங்க சுவாமி, வாங்க வாங்க. ஜம்புலிங்கமே ஜடாதரா, ஜோதிலிங்கமே அரோகரா, மசால் வடா மசால் வடா. சுவாமி உட்காருங்க. சுவாமி, உங்க பாதம் ஏன் வீட்டுல பட நான் எவ்வளவோ கொடுத்து வச்சிருக்கணும். படி பூஜை செய்பவர்களுக்கு பத்தினை கிடைப்பாள் என்பது பொருளாகும். சுவாமி, நான் சந்தோஷத்தோட எல்லைக்கே போயிட்டேன். சுவாமி, அதே புல்லரிப்பு குளக்கரையில ஏற்பட்டதே, அதே புல்லரிப்பு. உன்னுடைய புன்னகை இந்த மன்னனை மயக்குகிறது. ஒரு சிறு விண்ணப்பம், உன் கண்ணாடி கண்ணத்தோடு என் கண்ணத்தில் உரசலாமா? ஐயோ, உடஞ்சிடும். சிங்காரமாக பேசுகிறாள் சின்ன பெண். காமன் கனையை தொடுத்து விட்டான், உடலிலே ஏதோ ஒரு வேதனை ஆரம்பித்து விட்டது. இந்த வயதுக்கு புடவை தேவையா? உடல் தெரிகின்ற அளவுக்கு ஒரு சித்தாரை அறிந்து வர வேண்டாமா? ஓஹோ, கொஞ்சம் இருங்க, உங்க மனசுக்கு பிடிச்ச உட அணிஞ்சிட்டு வரேன். சிலுக்கென்று சென்று மலக்கென்று வர வேண்டும். மினிஸ்கட்டோட வரப்போற ரோல் ரோல் ரோல். மன்மதன் லீலையை வென்றார் உண்டோ? சுவாமி, வந்துவிட்டாயா? கன நேரத்திற்கு முன்னால் நீ காஷ்மீரத்து ரோஜா, இப்பொழுது வெண்தாமரையாக காட்சி அளிக்கிறாய். முழு நிலவுக்கு முக்காடையதற்கு பக்தன் பக்கத்திலே இருக்கும் பொழுது வெட்கமேன் நாணமோ, இன்னும் நாணமோ. கௌரி, நீயா? பல பேரை சந்திச்ச வேகத்துல என்ன மறந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். பழசல்ல கலராதே. எங்கே என்னுடைய இதய கனி? இங்கே. ரங்கா, ரங்கண்ணே, ரங்கசாமி அவர்களே. ரங்கப்பத்தே ரங்கப்பத்தே, பத்தே 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 ரங்கப்பத்தே. ஓலி பயில கண்ணீரன் கம்பயமா நாள் நடத்திட்டு இருந்த கௌரியே இப்படி ரத்த கண்ணீர் வரைக்கும் செய்ய பாவி. இன்னைக்கு ஒரு நல்ல முடிவுக்கு வந்தாகணும். கௌரியை நீ மாயா ஏத்துக்கணும். தாலி கத்தியாகணும் உடனே. ஐயோ, இந்த மாதிரி நல்ல காரியங்கள் எல்லாம் பார்த்து செய்யணுங்க. சாமிக்கு பூ போட்டு பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும், நாள் பார்க்கணும், நேரம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு சத்திரமும் கிடைக்கணும். ஏண்டா கௌரியை கெடுக்கும் போது இந்த 4 லட்சத்தான் பாத்தியா? ஒரு வெறித்தனம். இது பழுத்த எழுத்தாண்டா. என்ன சொல்ற? ஒண்ணு இல்லையா? தாலி கட்ட போயா இல்லையா? இத பாருங்க ரங்கப்பத்தே, ஒரு விஷயத்துல நீ யோசிச்சு பார்க்கணும். என்னது? சன்னியாசியை சம்சாரியாக மாத்தினால் உலகம் ஒற்றுக்கொள்ளுமா? ஏண்டா நியாயத்தை ஒத்துக்காது? ஒத்துக்கணும். பல ரூபத்துல நான் பார்த்திருக்கேன், ஒத்துக்குது. எங்க தாலி நான் கட்டுறேன், தாலிக்கும் தடிக்கும் என்ன சம்பந்தம்? அதை கொஞ்சம் லேசா இறக்குங்க. தாலி கட்டியா? கட்டுறேன். சுத்தமா கட்டா தாலியா? ரங்கப்பத்தே, எத்தனை முடிச்சு? எத்தனை முடிச்சா? முடிச்சு அவுக்கத்தான் தெரியும். போட தேவையில்ல. 3 முடிச்சு போடு. சரி,
ஒன்று 2 3 ஆசீர்வாதம். என்ன பண்ண போறேன் தெய்வமே? அப்பா அப்பா நீ பண்ண பாவம் நம்ம சிஷ்ய போய பாவம் அப்பாவே மேல போய் சேர்ந்துட்டான். அவன் செத்துட்டான, இப்ப என்ன பண்றது? செத்தா தேவசம் தாண்டா பண்ணணும். ஐயோ, மாஜி சேர்மன் என்ன வலை போட்டு தேடி சதுக்கு குத்திடுவான் போல. இந்த வேஷத்தை போட்டுக்கிட்டு அந்த தப்பு பண்ணலாமா? எனக்கு இப்பதான் அறிவு வந்தது. உடனே இந்த வேஷத்தை கலைச்சிட்டு அப்புறம் பண்றேன் தப்பு இல்லடா. இந்த வேஷத்தை கலைச்சிட்டு நல்லவங்களோட சேர்ந்து நல்லதே செய்ய போறேன். எங்கடா 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 இருக்கா நல்லவன்? அத்தனை பேரும் அயோக்கிய போயிலுங்க. எனக்கு தெரிஞ்சு ரங்கம் தான் ரொம்ப நல்லவர். பேசாம அவரோட சேர்ந்துருவோம். அவர் ஜெயில இருக்காருப்பா. இருந்தா என்னடா, அவர் வெளியே வர்றதுக்காக நம்ம 2 பேரும் சேர்ந்து பாடுபடுவோம். என்ன சேர்த்து பாரு. இதே மண்டபத்துல தானே உன்னை அடி அடின்னு அடிச்சாரு. ருத்ராட்ச கொட்டை தெரிக்க அடிச்சாருல்ல, அவ சாலை விடுற அடிக்கிற கைதான் நினைக்கும்.